ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தண்ணீரில்லா நீலம் போல தாகமா இருக்கிறேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமா இருக்கிறேன். உம் வல்லமை உம் மகிமை உள்ளமெல்லாம் ஏங்குதையா. உம் வல்லமை உம் மகிமை உள்ளமெல்லாம் ஏங்குதையா. தேவையெல்லாம் நீதானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீதானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே. என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் அதிகாலமே. ஆமென். அல்லேலூயா. என்னாகமம் இந்த புஸ்தகம் 24வது அதிகாரம் அதுடைய 8வது வசனம். ஜீசஸ். ஆமென். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஜெபிக்கலாமா? ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க. இந்த வார்த்தை மூலமா என்னோடு பேசுங்க. ஆவியானவரே, நான் என்ன செய்யணும்னு நீங்க சித்தம் வச்சிருக்கீங்களோ எங்களோட பேசுங்க, பேசுங்கன்னு ஒவ்வொருவரும் கேளுங்க. தாகம் உள்ளவங்கதான் தண்ணீர் ஊற்றப்படும். நீங்க எந்த அளவுக்கு தாகமா இருக்கீங்களோ பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு வார்த்தையில கொண்டு உங்களை நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்பா. அப்பா, நீங்க ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு ஆண்டவரே எங்களை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உன் நோக்கமும் திட்டமும் அறிந்து நாங்கள் செயல்பட கிருபை தாருங்கப்பா, இரக்கம் தாருங்க. இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே சோத்திரம். நாங்கள் விரும்புகிறபடி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீங்க விரும்புகிறபடி நடத்துங்க. உங்க கிருபை மட்டும் வெளிப்படட்டும், உங்க மகிமை மட்டும் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாக கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காட்சிங்க இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. இதனுடைய கடைசி வார்த்தை மட்டும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசும்படி என்னை ஏவினார். அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆமென். இது யாரு கொடுத்த வேர்டு அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த வேர்டு இல்ல, பிள்ளையாம். அதான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலாக் அழைக்கிறாப்ல. சபிக்க வந்தவன் என்ன செய்யறான்? ஆசீர்வாதமா இந்த வார்த்தைய என்ன செய்யறான்? கர்த்தர் அவர்கிட்ட பேசி கர்த்தருடைய வார்த்தைய பிள்ளையாம் வாயின் மூலமா என்ன செய்யறாரு? அறிவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய லைஃப்ல இந்த ஸ்தலத்துக்கு வந்தா அபிஷேகத்துக்குள்ள நல்லா நிரம்பி நல்லா இருக்கிறோம். அதாவது தேவாலயத்துக்கு போனால், இல்ல நம்முடைய பிரேயர் ரூமுக்கு போனால், கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும் போதெல்லாம் நாம் ஆவிக்குள்ள இருக்கிறோம். ஆனா இந்த கட்டடத்தை விட்டு, இந்த ஆலயத்தை விட்டு, சர்ச்சை விட்டு வெளியே போன பிற்பாடு
நம்முடைய லைஃப் எப்படி இருக்குது? இதைதான் ஆவியானவர் என்னோட பேசினார். அதுதான் உங்கள்கிட்ட பேச போறேன். இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போன பிற்பாடு நீ கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அனுபவம் இருக்குதா, இல்ல கிறிஸ்தவனாய் வாழுகிற? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கிறிஸ்தவன் வேற, கிறிஸ்துவுக்குள். ஓகே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமெல்லாம் அபாக்கியமுள்ளன்னு எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பேரு வச்சிருக்க பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். கர்த்தரை யாரு தேடினாலும் கிறிஸ்தவர்கள், இல்ல சர்ச்சுக்கு போனாலும் கிறிஸ்தவ. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் அது வேறு. ஒரு நாள் அபிஷேகம் பெற்றுக்கிட்டோம், ஒரு நாள் கர்த்தருக்குள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த அபிஷேகத்தின் படி வழி நடக்கிறோமா? அபிஷேகத்துல தினம் தினம் நிரம்புகிற அபிஷேகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதா? தினம் பாஸ்டர் சொன்ன மாதிரி தாகம் எப்பமெல்லாம் எடுக்கிறோம் அப்பெல்லாம் என்ன செய்யறோம்? தண்ணி குடிக்கிறோம். இந்த தாகம் எடுக்கும் போல நீ தண்ணி குடிக்கிற, இந்த சரீரம் திருப்தி அடைஞ்சிருது. அந்த அபிஷேகத்துல நிறைகிற வாழ்க்கை அனுதினமும் காலைதோறும், மெயினா காலைதோறும் தான். காலைதோறும் அவருடைய கிருபை புதுசு. காலைதோறும் இருக்குதா அப்படின்னா ஒரு கொஸ்டின் தான் வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு திட்டத்தை ஆவியானவர் பாஸ்டர் மூலமா கொடுத்துருக்கிறார். ஆன்லைன் பிரேயர். காலையில வாட்ஸ்அப்ல, ஈஸ்வரனுங்கிற வாட்ஸ்அப்ல, விஷன் சர்ச்சுங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல காலையில அழகான சூப்பரான பிரேயர். ஆவிக்குள் நீங்க, அதாவது எல்லாரும் சர்ச்சில் போய் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும், காலையில தேட முடியாத சூழ்நிலை இருக்கும். கரெக்டா 5:30 to 6 மணி, ½ an hour. அந்த ½ an hour, அரை மணி நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து நடத்துறார். நேற்றைய தினம் இன்னைய தினம்லாம் எனக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டாட்டமா தான் இருந்துச்சு. ஆமே, அல்லேலூயா. அதுல ஒரே ஒரு வேர்டு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தை அழிக்கும்படி ஜலப்பிரளயம் வந்துருச்சு நோவாவின் நாட்களில. அப்போ இந்த ஜலப்பிரளயம் எவ்வளவு நாள் நின்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு உள்ள நின்ன ஒலிவ மரம், ஒலிவ மரம்ல அபிஷேகம் பெற்றவன் வச்சுக்கலாம். எப்பேற்பட்ட போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்யலையா? அது தன்னுடைய தன்மையை மாத்தல, அழுகி போகல. குறிப்பா சொன்னாங்க, இந்த பகுதியில டேம் வரும்போது தேக்கு மரங்கள் நிறைய நின்றுச்சு. அப்போ தண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பெருகும் போது தேக்கு மரம் முங்கல, தேக்கு மரத்தின் அடிவாரம் கொஞ்சம் முங்கிருச்சு. அடிவாரம் தூர் பகுதி, வேர் பகுதி. ஆனால் என்ன என்ன செஞ்சிருச்சு? பட்டு அழிஞ்சிருச்சு. ஆனா அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யல? அதுடைய தன்மையை மாத்தல. நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய அந்த ஜலப்பிரளயத்துல முங்கி நின்றுச்சு, எல்லா மரங்களும் முங்கி நின்று இருக்கும். அது கூட இந்த ஒலிவ மரமும் என்ன செஞ்சிருச்சு? முங்கிருச்சு. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் ஒண்ணு முக்கி வச்சிருக்குதா, ஒன்ன தேடிதான் ஆவியானவர் வர்றார். புறாவை அனுப்புறாரு. புறா யாரை தேடி வருது? அது கவி கொண்டு, ஒரு ஒலிவ இலைய கவி கொண்டு வருது. பரிசுத்தாவினர் திட்டமா பேசினார். அபிஷேகத்துல நீ இருந்து உன்னுடைய நிலைமையை மாற்றாம இருந்தா திரும்பவும் உனக்கு ஊற்றப்படுது அபிஷேகம். திரும்பவும் அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படி அவர் கவிக்கிட்டு வர்றார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் தொடர்ச்சி நீங்க பேசினாங்க, செம்மையா போச்சு. ஆவியில எலிஞ்சாய் பண்ண கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். அதனால் சொல்றேன், அன்பா தயவாய் வேண்டிக் கொள்கிறேன். பாக்குற அநேகர் இருப்பீங்க, மிஷன் குரூப்ல இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க, எல்லாரும் வர்றதில்ல. தயவு செய்து வாங்க. தினம் தினம் அபிஷேகத்துல நினைச்சீங்க நிரம்புகிற வாழ்க்கைய யூஸ் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் தான் உங்களை ஜெயமா வாழ வைக்கும், வெற்றியா வாழ வைக்கும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில கேள்விகளை கேட்பேன், பதில் சொல்லணும். தெரியுதா மக்களே? தெரியுதா மக்களே? ஓகே. இது என்னது? மிளகா, காரமான மிளகா. கிப்டே சாப்பிடுவியா? நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நினைச்ச மாட்டான், சாட மாட்டான்.
நீங்கள யாராவது சாப்பிடுவீங்களா? ரமேஷ் அண்ணே மிளகா தராங்க, சாப்பிட்டுனா சாப்பிடுவீங்களா? யாரா இருந்தாலும் நிச்சயதான். ஏன்னா அது காரமா இருக்குன்னு தெரியும். இப்ப எக்ஸாம்பிள் யசுரன்ட்டு தூக்கி கொடுத்தோம்னா தூக்கி வாயில வச்சிருவான். ஏன்னா அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவன் சின்ன குழந்தை. என்னத்த கொடுத்தாலும் அவன் வாயில வைப்பான். அதனால என்ன செஞ்சிருவான்? அவன் கடிச்சிருவான். கடிச்ச பிற்பாடு நான் என் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதாவது கேட்கும்போது விளையாட்டுத்தனமா எங்க பொம்மைக்கெல்லாம் தூக்கி கொடுத்துருக்கிறேன். ஆமா, மிளகா தூக்கி கொடுத்துருக்கிறேன். வினிஷா, எங்க வினிஷாவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? கூட்டுல அப்படியே வருது, கொடுத்துருக்கிறேன். அத அத லைட்டா கடிச்சிட்டு மூஞ்சி போகும், வித்தியாசமும் போகும் முகம். லைட்டா லைட்டா அதே போல புளியையும் தூக்கி கொடுத்துருக்கிறேன். புளி நல்லா புளிக்க முடியல, அதை வச்சுட்டு மூஞ்சி வித்தியாசமா போகும். அடுத்தனே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஓகே, தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயம். இதை கடிச்சா என்ன செய்யும்? உரைக்கும்னு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதனால என்ன செய்ய மாட்டீங்க? வாயில திணிச்சாலும் கடிக்க மாட்டீங்க. சத்தியத்தை அடங்கி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். படகுல 12 பேர் இருந்தாங்க. கடல் ஆழம் தெரியும். 12 பேர் இருந்தாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, வான்னு சொல்றாரு. இப்போ ஒருத்த மொத்தம் இறங்குதான். தெரியும் அவனுக்கு, அவன் மீன் பிடிச்சவன். அவன் பேர் பேதுரு. அவன் நல்லா கடல்ல இறங்கி மீன் பிடிச்சவன். அவனுக்கு தெரியும் கடல் ஆழம் என்பது அவனுக்கு தெரியும். இந்த மிளகா கடிச்சா உரைக்கும்னு தெரியும். ஆழம் என்பது தெரியும். தண்ணியில நடக்க முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சும் அவன் இறங்குனான். தெரிஞ்சும் அவன் இறங்குறான். ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னா உனக்கு தெரியும் இது நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் நீ ஒரு ஸ்டெப் வச்சா போதும், ஆவியானவர் கரத்துல ஏந்துவார். நீ அவர் சொல்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவருக்கு தான் சொல்றாரு, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தரேன், பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தரேன். எஸ் 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 இந்த சபைகளை என் சபை கட்டுவேன். பரலோகத்தின் வாசல்கள் அது மேற்கொள்வது இல்லை, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தரேன், பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தரேன். நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டவிழ்க்கப்படும். எஸ் 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 ஆவியின்படி நடக்கிற, ஆவியின்படி நடக்கிற ஒரு மனுஷனை என் தெய்வம் தேடுறாரு. ஒரு மனுஷனை என் தெய்வம் தேடுறாரு. Yes, 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 yes. நீ ஆவியின்படி நடக்கிறியா? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, ஆவியின்படி நடக்குனா மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாது இருப்ப. ஆவியின்படி நட, மாம்சத்தின் இச்சையை நீ நிறைவேற்ற மாட்ட. ரா கா தா ரா 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 ஷிபாலா ரா கா தா ரா ரா கா தா ரா ரா ஷிபாலா ரா கா தா ரா தா ரா தா ரா. எஸ் 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 எஸ். நம் கிராமத்துல ஒரு நபரை தெரியும். அவர் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவர். ஒரு சிலருக்கு புரிஞ்சிரும் நான் சொல்லும் போது. இப்போ ஆடு வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு சின்ன பதவி வந்துருச்சு. அவர் ரொம்ப துன்மார்க்கமா இருந்தவர். கர்த்தருடைய வசனம் போதிக்கப்பட்டு அவனுடைய கிருபையினால ஒரு அதிகாரத்துல வந்துட்டார். இப்ப நான் ஒரு நாள் சந்திக்கிறேன் அவங்கள. ஒரு நாள் எங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களுடைய சாட்சியை மட்டும் சொல்ல வாங்க. இப்போ அவரு ஒரு செக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எப்படின்னா இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் அந்த பேச ஆரம்பிச்சோன்னே பின்னாடி வச்சுட்டாரு. இப்போ தம்பி நீ சொல்றலாம் சரிதான், தூக்கி காட்டுறாரு. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி வர, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி வர, அவர் சொன்ன வார்த்தை. சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம், நான் என்ன தகுதிப்படுத்திக்கிட்டு எங்க வரேன்? சர்ச்சுக்கு வரேன். நான் என்ன ரெடி பண்ணிக்கிட்டு நான் எங்க வரேன்? சர்ச்சுக்கு வரேன்.
அது என்னைக்கு வேற வாழ்க்கையில நடக்கவே செய்யாது. கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்யட்டும், நான் இதை செய்யறேன்னு சொன்னீன்னா அது சாத்தியப்படாது, சக்சஸ் ஆகாது. நீ செய்ய ஆரம்பி, நீ வர ஆரம்பி, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓ, ஒளிய பார்த்து நீ நட, இருள் பின்னாடி போகும். ஒளிய பார்த்து நீ ஸ்டெப் வச்சியனா, இருள் அந்தகாரங்கள் பின்னாடி போகும். எஸ் எஸ் இந்த வேதாகமத்துல எனக்கு பிடிச்ச வசனம் கடந்த நாள் தான் வாசிச்சேன். ஆவியானவர் என் கண்ணை திறந்தாரு. அதையும் கூட உங்களுக்கு சொல்ல போறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனம் ரெண்டையும் வாசிங்களேன். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடக்கூடாதபடிக்கு அவரை, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, மிகவும் வேண்டிக் கொண்டன, மிகவும் வேண்டிக் கொண்டன. அதுல கீழே 12, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிக்குள்ளுக்குள்ளே போகும்படி எங்களை அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டன. 10வது வசனத்துல மிகவும் வேண்டிக் கொண்டன, 12வது வசனத்துல வேண்டிக் கொண்டன. ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜீசஸ் பரிசுத்த ஆவி நம்மளோட பேசட்டும். இது யாருன்னா லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை பத்தி எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த மனிதன் மூலமா லேகியோன் பிசாசு நிச்சயது பேசுது. 10வது வசனத்துல மிகவும் வேண்டிக் கொண்டன, 12வது வசனத்துல வேண்டிக் கொண்டன. யாரு 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 வேண்டிக் கொள்கிறா? பிசாசு. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? பிசாசு வேண்டிக் கொண்டன, பிசாசு வேண்டிக் கொண்டன. நடந்துச்சா இல்லையா? பிசாசு வேண்டிக் கொள்ளும் போதே என் தெய்வம் செய்வாரானா? நீனும் நானும் யாரு? நீனும் நானும் யாரு? அப்படியே செல்ல பிள்ளை, அப்படி மடியில இருந்து விளையாடுகிற யேசுரான் ஆகிய அப்படியே செல்ல பிள்ளை. பிசாசுக்கே ஒரு காரியத்தை செய்வாரானா உனக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? உனக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் நீ சோமண்டிய செய்ய மாட்டாரா? உன் கடன் பாரம் தீரணும் நீ ஜபிக்கிறல்ல, செய்ய மாட்டாரா? ஜீசஸ் ஜீசஸ் அவருடைய சொல்லு பேச்சு கேட்காம விழுந்து போன ஒரு தூதனுக்கு என் தெய்வம் செய்வாரானா? அவருடைய சித்தத்தின்படி அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற உனக்கு ஏன் செய்ய மாட்டாரு? அவர் ஏன் செய்ய மாட்டாரு? ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஏதாமத்தை அப்படி வெளிப்பாடோட வாசிங்க, அப்படி விசுவாசம் துளிர்க்கு உங்களுக்கு. எஸ் எஸ் க்ளோரி. கடந்த நாட்கள்ல அந்த ஆன்லைன் பிரேயர்ல எஸ்என் சர்ச்சி குரூப் பிரேயர்ல ஒரு வசனத்தை குறிச்சு பேசினாங்க. அந்த வசனத்தை குறிச்சு நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். இருந்தாலும் திரும்பவும் அதை சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர். வாசிங்க 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 வாசிங்க. தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிப்பது எப்படி? இதையும் இந்த பிசாசு வேண்டிக் கொண்டதையும் உங்களுக்கு கம்பேர் பண்றேன். இந்த பிசாசுக்காக யாரும் என்ன செய்யல? அடிக்கப்படல, மறிக்கல, ரத்தம் சிந்தல, உயிரோடு எழும்பல, பரிசுத்த ஆவியானவர் வரல. யாருக்காக? பிசாசுக்காக எதுவும் நடக்கல. அவன் தள்ளப்பட்டவன் தான். அதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு செக்ஷனை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. சரியா? ஆனா உனக்காக ஒரு தெய்வம் அடிக்கப்பட்டிருக்கிறாரு, ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ரத்தம் சிந்தி மறித்தது மட்டுமல்ல, மீண்டும் உயிரோடு வந்துட்டாரு. உயிரோடு வந்தது மட்டுமல்ல, நான் மட்டும் போதாது, இவர்களை தீற்றும்படி ஒரு பரிசுத்த ஆவியனாகிய தேற்றரவாளன உனக்காக எனக்காக இந்த பூமியில அவர் நிரந்தரமாய் இருக்கும்படி, உன்னோடு நடக்கும்படி, உன்னோடு சமாசிக்கும்படி ஒரு பரிசுத்த ஆவியானவர் உனக்காக. எஸ் எஸ் நான் சிந்திச்சேன்.
தெய்வத்தோட கேட்டேன், ஒரு பிசாசு கேட்கும் போதே நீங்க கொடுக்குறீங்களே. அவன் கேட்டபடி நடந்துச்சு. அந்த திசையில இருந்து துரத்தாதீங்க, இந்த பன்னி கூட்டத்துல எங்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்டான். ஒரு பிசாசு கேட்கும் போது கொடுத்துட்டாரு. நீயும் நானும் ரத்தத்தால் கழுவப்பட்ட, மீட்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார, உனக்காக எனக்காக மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார. நீயும் நானும் கேட்கும் போது உனக்கு செய்யாமல் இருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரையே உனக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு தராமல் இருப்பது எப்படி? விசுவாச வாழ்க்கை துளிர்க்கட்டும், துளிர்க்கட்டும். கர்த்தரை தேடுகிறது துளிர்க்கட்டும். எஸ் 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 எஸ். என் தெய்வம் ஒண்ணு சொல்லிட்டா அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு நீ அவைலபிளா இருக்கிறியா, தகுதியா இருக்கிறியான்னு மட்டும்தான் பாப்பாரு. தகுதி இல்லைன்னா கொஞ்சம் தாமதிக்கலாம். ஆனா வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள், அது ஒரு நாள் மாறாது. நாம தான் மாறிடுவோம். நம்மளை மாற்றும்படி, நம்மளை சரி செய்யும்படி அவருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யுது, உருவாக்கிக்கிட்டு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒண்ணு கொண்டு செய்வாது அதிகமா பேசிட்டு இருக்கிறாரு. யாத்திராகம் 10:34 தானே? எஸ், யாத்திராகம் 34:10. ம் ம் ம். பூமி எங்கு எந்த சாதி செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த வேர்டை என்ன செய்யறாரு, புஷ் பண்ணிட்டே இருக்கிறாரு. உன்னோடு கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆனா ஒரு நாள் சம்பவிக்க போகுது, ஒரு நாள் சம்பவிக்க போகுது. என் தெய்வத்தோட கேலண்டர்ல அந்த டேட் வரணும். அதுக்கு தட்டும் காத்திருக்கணும். காத்திருக்கிற செக்ஷன் தான் இன்னைக்கு நீங்க உனக்கு அனைவருக்கு முடியாம போகுது. காத்திருக்கிற செக்ஷன். கடந்த நாள்ல ரைசன் பாஸ்டர் ஒரு செக்ஷன் சொன்னாங்க. இன்னைக்கு நீ மணிக்கணக்கா ஜபிக்க சொன்னா என்ன செஞ்சிடலாம், ஜோம் பண்ணிடலாம். இரவெல்லாம் ஜோம்னு சொல்லி இருந்தா என்ன செஞ்சிடலாம், ஜோம் பண்ணிடலாம். எதனால? ஆவியானவருடைய பலத்தினால. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. அதனால அந்த ஆவியானவர் என்ன செய்வாரு, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு என்ன செய்வாரு, நமக்குள்ள இருந்து என்ன செய்வாரு, வேண்டுதல் செய்வாரு. 2 மணி நேரமும் 5 நிமிஷம் மாதிரி போன மாதிரி போயிடும். ஆனா இந்த ஆவியானவர் பொழிந்ததற்கு முன்பதாக, ஆவியானவர் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக கண்ணை மூடி நீங்க ஒரு மணி நேரம் ஜோம் பண்ணிக்கணும்னு ஒரு இதுல பக்தியில போய் ஜோம்ன நாட்கள் உண்டு. 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும், ஆனா மணிக்கணக்கா தெரியும். உங்களுடைய அனுபவம் எப்படி எனக்கு தெரியல, மணிக்கணக்கா தெரியும். ஏன்னா முடியாது, ஜபிக்க முடியாது. அதுவே ஆவியானவர் பெற்ற பிறகு அபிஷேகத்தில் நடத்தப்படுகிற அனுபவம் வந்து பிற்பாடு அதை ஜபிக்கம்னா 5 நிமிஷம் மாதிரி தெரியும். அதுக்குள்ள உள்ள நேரம் ஆயிடுச்சா? நமக்கு 7 மணி நேரம் பிரேயர் வர நாட்கள் நடக்கும். 7 மணி நேரம் பிரேயர் எப்படி போகுதுன்னே தெரியாது, அப்படி குயிக்கா போயிடும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வதனால, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதனால, அதனால போயிருது. அந்த மேல் வீட்டு அறையில 10 நாள் அளவும் காத்திருந்து ஜெபிச்சாங்களாம். 10 நாள் என்ன ஜோமனி வைப்பாங்க? ரைசன் பாஸ்டர் சொன்னார், என்ன ஜோமனி வைப்பாங்க? உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படலையே, என்ன ஜோமனி வைப்பாங்க? தெய்வம் ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே நாமும் பரிசுத்தப்படுவதாக. இதைத்தான் கற்றுக் கொடுத்தாரு, இதைத்தான் சொல்லி இருப்பாங்க. அவர் சொல்றாரு, திரும்ப ஆவியானவர் பொழிந்தல படல. 10 நாள் காத்திருக்கிறாங்க. அவங்களுடைய காத்திருப்பு பாத்தீங்களா? அவங்களுடைய காத்திருப்பு 10 நாள் ஒரே வேட ரிப்ளை 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 சொல்லி 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 சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. அங்க அவருடைய தாகத்தையும் ஏக்கத்தையும் பார்த்துதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு.
அதுக்கப்புறம் அவங்களுடைய செக்ஷன் வேற. நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டார்ல, அந்த டேட் வரணும். டேட்டை கிளிக்கு ரெடி அவர் இருக்கிறாரு. நீனும் நானும் கரெக்டா அந்த டிராவல்ல போயிட்டு இருக்கோமா, அந்த ரன்னிங்ல அதே செக்ஷன்ல போயிட்டு இருக்கோமா? கொஞ்ச நாள் போறோம், அப்புறம் ஏதோ ஒரு தடுமாற்றம். ஆவியானவர் அப்படிலாம் சொல்லதான் செஞ்சாரு. இருந்தாலும் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வழி மாற்றம், எங்கேயோ வழி மாறுகிறோம். இப்ப கரெக்டா டேட் வருது, உன்னோடு கூட நான் இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கிற அந்த கேலண்டர் டேட் வருது. என் தெய்வம் கிளிக்க போறாரு, கைய வச்சுட்டு இங்க எட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த வழியில என்ன செய்யல, அவர் சொல்ற வழியில இல்ல, சத்தியத்தின் பாதையில இல்ல, அபிஷேகத்தின் பாதையில இல்ல. இப்ப கிளிக்க போன தெய்வம் கையை எடுத்து மறிச்சு என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டு மந்தையை மேய்ப்பன் திருப்புவது போல தம்முடைய அபிஷேக பாதைக்குள்ள என்ன செய்யறாரு, திருப்புறாரு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்ல கவனிங்க. என் தெய்வத்தை போல அன்புள்ளவர் ஒருவரும் இல்லை. அபிஷேக பாதையில ஒண்ணு நான் வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த காரியம் உன் மூலமா தான் நடக்கும்னு பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா நீ அதை உணராம என்ன செய்யற, வழி மாறி போறேன்னு சொல்லிட்டு ஒன்னு அடிக்கல. கேலண்டரை கிழிக்கதை விட்டுட்டு அந்த டேட்டை அப்படியே வச்சுட்டு ஒன்னு அந்த அபிஷேக பாதையில திருப்புறாரு. திரும்பவும் அபிஷேக பாதையில என்ன செய்யறாரு, நடக்கும்படி செய்யறாரு. கேலண்டர் டேட்டு தாமதமாகும். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில சம்பவிப்பதற்கு அது டிலே ஆகும், தாமதமாகும். அதனால தாமதிக்க விடாதீங்க, தாமதிக்க விடாதீங்க. சவுல்ட்ட இருந்து எங்க மாறிடுச்சு, காத்திருக்க முடியல. ஒரே செக்ஷன் தான், காத்திருக்க முடியல. சவுலால காத்திருக்கிற அனுபவம் இல்லை அவன்கிட்ட, அவசரம். அதனால செய்ய தகாதது செய்யறாப்ல. அவங்களுக்குள்ளே ஒரு டிசிஷன், ஒரு முடிவு, இந்த பாதையில போகலாம். அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு, அது ஆவியான பாதை இல்லை. அப்ப எப்படி நடக்கும்? நடப்பது தாமதம். என் செக்ஷனுக்குள்ள நான் இன்னும் போகல, ஆவியானவர் நடத்துற. ஆமென், அல்லேலூயா. அதனால நடக்குதோ நடக்கலையோ, உன் வாழ்க்கையில் அவர் சொல்றது தீவிரமா நடக்குதோ நடக்கலையோ, அவர் பாதையில உண்மையும் உத்தமாக ஓடுவதற்கு உன்னை நீ அர்ப்பணிச்சிரு. அவருடைய பாதையிலே நடக்கும்படி உன்னை என்ன செஞ்சிரு, உன்னை ஈடுபடுத்திக்க. அவர் செய்வார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில பாருங்க, இருக்கிற அக்கினி சூளைதான். அவர் எங்களை தப்பு வச்சாலும் சரி, எங்க தெய்வம் எங்களை தப்பிக்க வல்லவர்னு விசுவாசமா சொன்னாங்க தான். ஆனா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது, எங்களை தப்பு வைக்காம போனாலும் சரி, என் கடத்தை அடைக்காம என்னால போனாலும் சரி, நான் இப்படியே இருந்தாலும் சரி, அவருடைய பாதையில தான். அப்படிதான் சொன்னாங்க சாத்ராக் மேஷாக் வாழ்க்கையில. என்னை தப்பிக்க வல்லவ எங்களை தப்புவிக்காமல் போனாலும் அவருடைய பாதையை விட்டு அவை ஆராதிக்க விட்டு என்ன செய்ய மாட்டேன். அப்பதாங்க அற்புதம் நடக்குது. அப்பதான் நடக்குது. என் தெய்வம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. கடந்த நாள் சொன்ன நீங்க பாத்தீங்களா, ஒரு சண்டே சர்வீஸை நான் மிஸ் பண்ணேன், எனக்கு 18,000 நஷ்டம்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஒரு சண்டே சர்வீஸை நீ மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணியனா, உன் கண்ணுக்கு தெரியாத பல காரியங்கள் உனக்கு வருது. உன் கண்ணுக்கு தெரியல, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அன்னைக்கு 18,000 மிஸ் பண்ணதுனால. நீ மிஸ் பண்ணாம உள்ள வந்தீனா, ஆவியோட உண்மையோட நீ ஆராதிச்சீனா, உனக்கு கிடைக்கிற பலன் அது மிகுதி, அது கணக்கில் அடங்காதது, அது கணக்கிட முடியாதது. கிருபை எங்கேயாவது காசு கொடுத்தா கிடைக்குமா? இந்த அபிஷேகம் எங்கேயாவது வேல்யூ காசு கொடுத்தா கிடைக்குமா? இந்த அபிஷேகம் தான் உன்னை ஆளுகை செய்து நடத்தும், வாழ்க்கையில ஜெயமா வாழ வைக்கும். அன்பு தம்பி தங்கச்சி தம்பிமார்களே, தயவா கேட்டுக்கிறேன், நீங்க இருந்த லெவல் வேற, இப்ப எப்படி இருக்கீங்க உங்களை நீங்க நிதானிச்சுக்கோங்க. கரு வளருதுன்னா, உருவாச்சுன்னா அது வளரணும். வளர்ந்து வெளி வந்துட்டியும் அவளோடு காத்திருப்பா தாயானவன். சில காரியங்களுக்கு அவளை என்ன செஞ்சிருவா, ஒடுக்குவா, அர்ப்பணிப்பா. இஷ்டத்துக்கு நடக்க மாட்டா, இஷ்டத்துக்கு சாப்பிட மாட்டா, இஷ்டத்துக்கு புறந்து படுக்க மாட்டா. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் இப்படிதான் வாழணுங்கிற ஒரு
சட்ட திட்டத்தை இந்த பைபிள் எழுதி வச்சிருக்கு. பைபிள் எழுதி வச்சிருக்காரு பரிசுத்த ஆவியானவர். இப்படிதான் வாழணும் மகனே, இப்படிதான் இருக்கணும் மகனே. அப்பதான் ஒண்ணு நீ என்ன செய்ய முடியும்? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஆமா, சில காவல் நமக்கு அவசியம். காவல் அவசியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு எடுபடுறது நமக்கே என்ன செய்யாது, தெரியாது. அப்படிதான் சிம்சோன் இருந்தான். அதனால சொல்றேன், எக்காரத்தை கொண்டும் எதை எதை வேணாலும் இழந்துரு, அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாத. தேவனை ரொம்ப நேசிக்கிறதுனால சொல்றாரு. என்னோட கான்செப்டுக்குள்ள வரேன். ஓகே, 2 ராஜாக்கள் 13:18. ஜீசஸ் 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 ஜீசஸ். எஸ் எஸ் எஸ். ஆமென் ஆமென். ம் ம். ஆமென் ஆமென். தொடர்ந்து வாசிங்களேன். எஸ் 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 எஸ். ஆமென் ஆமென் ஆமென். இந்த அம்பு பத்தி தான் பரிசுத்தாவே எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். கடந்த வெள்ளிக்கிழமை பிரேயர்ல, இரவு பிரேயர் வந்தவங்களுக்கு தெரியும். எல்லாரும் கலந்து கொள்ளல, ஒரு சிலர் கலந்து கொண்டாங்க. அப்போ அந்த வேலையில பரிசுத்தாவே பயங்கரமா ஆளுகை செஞ்சார். என்னை ஆளுகை செஞ்சார். மற்றவர்கள் எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியாது. ஆளுகை செஞ்சார். அப்போ தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனத்தை எனக்கு காட்டினார். அதன் அடிப்படையில் தான் நான் இந்த சத்தியத்தை என்ன செய்தேன், தியானிக்க ஆரம்பிச்சேன். பரிசுத்தாவே என்னோட ஒரு சில காரியங்களை என்ன செஞ்சாரு, பேசினார். இந்த அம்பு, இந்த அம்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த அம்பு சரியா, தரிசனத்தை ஏற்ற வேலையில சொல்லுவேன். இந்த அம்பு ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யுது, கொடுக்கப்படுது. இந்த அம்பு, இந்த அம்பை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. இது வந்து டூப்ளிகேட், ஒரிஜினல் இல்லை. இந்த அம்பு ஒரிஜினல் கிடையாது. சென்டர்ல கம்பு இருக்கு, சைட்ல 2லையும் அட்டை தான். இதுவே ஒரிஜினலா இருந்தா, அதாவது யுத்தத்துக்கு போற ஜனங்கள் ஈட்டி, வில்லம்பு, கவன்கள் இதெல்லாம் பழங்கால இப்பவும் தான் துப்பாக்கி எல்லாம் வந்துருச்சு. பழங்காலத்துல யுத்தத்துக்கு போறவங்க ஈட்டி, வாளு, வில்லம்பு, கவன்கள் இதெல்லாம் என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போவாங்க. மெயின் இதுல அதிகமா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது அம்பு, வில் அம்பு. ஓகே, வில் அம்பு. ஓகே, இப்படி ஒரு அம்பு உன் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இரவுல நடக்கிறீங்க, தோட்டத்துக்கு எங்கேயோ போறீங்க, குறிப்பிட்ட இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துல ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாம்பு, நீங்க வேற கம்பு எடுக்க தேடுவீங்களா? கையில அம்பு இருக்கியா, சார்பான அம்பு, தலைய பார்த்து குத்து, முடிஞ்சு கதை. இப்போ ஒரு நாய் தான் துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயம் வரும். ஏன்? அம்பு இருக்கு கையில. இப்படி வச்சுக்கிட்டு கீச்சாலே போச்சு, ஏதோ பண்ணுனா போச்சு, அது காய ஏற்படும். ஏன்? கையில அம்பு இருக்கு, கையில அம்பு இருக்கு. இந்த சத்தியத்தை நீங்க மறந்துடே செய்யாதீங்க. அம்பு தேவனால் கொடுக்கப்படுகிற அம்பு. இந்த அம்பை பத்தி ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு தரிசனத்தை நான் ரீல்ஸ் பண்றேன். இந்த அம்பு எப்படிப்பட்ட அம்பு அப்படின்னா, சர்வ வல்லவரின் அன்பு. சர்வ வல்லவரின் அம்பு. ஒரு 5-6 பாயிண்ட் பரிசுத்தாவே எனக்கு கொடுத்தாரு. சர்வ வல்லவரின் அன்பு. சர்வ வல்லவர் எப்படிப்பட்டவர்? அண்ட சராசரங்களையும் ஒரு வார்த்தையினால் படைத்தவர். அண்ட சராசரங்களையும் ஒரு வார்த்தையினால் படைத்தவர். சர்வ வல்லவர் அவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்னும் இல்லை. அப்போ ஒரு அம்புல சர்வ வல்லவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இந்த அம்பெல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. சர்வ வல்லவர், இதால செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கு விளங்குறது இல்லை. அதனாலதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், கோச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். கோச்சிக்காதீங்க. பரிசுத்தம் என்ன சொல்றதா அதை மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? அப்புறம் மின்னுகிற அம்பு.
மின்னு உள்ளெல்லாம் போனா ரொம்ப நேரம் ஆயிரம், அதனால உள்ளுக்குள்ள போகல. ஆவியானவர் எதுக்குள்ள போக சொல்றாரோ அதை மட்டும் என்ன செஞ்சிருவேன், யூஸ் பண்ணிடுவேன். மின்னுகிற அம்பு. மின்னுகிற அம்புனா என்ன? உன் கையில இருந்தாலே போதும், சத்துரு தூரத்துல இருந்து பார்த்தாலே மின்னும். ஏதோ வித்தியாசமா கையில இருக்கு, பக்கத்துல போயிட வேண்டாம். ஏதோ ஒண்ணு வித்தியாசமா கையில இருக்கு, மின்னுது. மற்றொரு பார்வையில மின்னுது, ஏதோ ஒண்ணு இருக்கு, உன்னை விட்டு விலகி போக சான்ஸ் உண்டு. இதுல 2 ராஜாக்கள் வாஸ்த மாதிரி அதுக்கு முந்தின வாஸ்தனங்களும் பார்த்தோம்னா ரட்சிப்பின் அம்பு. ரட்சிப்பின் அம்பு, சிலரை ரட்சிக்கும்படி இந்த அம்பு உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. சிலரை ரட்சிக்கும்படி. இதுல எதனப்படி அவர் எலிசா மரணமடையும் நாட்கள்ல அதை அடிக்க சொல்றாரு. 3 விசை மட்டும் அடிச்சுட்டு என்ன செஞ்சுட்டானா, நிப்பாட்டிட்டான். 5-6 விசை அடிச்சிருக்கலாம்ல, உன் சத்துருக்களை கம்ப்ளீட்டா நீ என்ன செஞ்சிருவ, தோற்கடிப்ப அப்படின்னு பேசுறாரு. 3 விசை மட்டும் அடிச்சாராம். அப்ப 3 விசை தான் நீ ஜெயம் எடுப்ப அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய அம்பு, கூர்மையான அம்பு, கொடிய அம்பு. இன்னொன்னு பயங்கரமான வேடு, மின்னலை போல புறப்படும் அம்பு. எழுதிடுங்க. சர்வ வல்லவரின் அம்பு, மின்னுகிற அம்பு, கர்த்தருடைய அம்பு, கூர்மையான அம்பு, கொடிய அம்பு, மின்னலை போல புறப்படுகிற அம்பு, துலக்கப்பட்ட அம்பு. இல்ல, இந்த மின்னலை போல புறப்படுகிற அம்பு மட்டும் லைட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன், அறிமுகப்படுத்திடுறேன். மின்னல் எப்படி தோணும்? கண்ணு மூடி முழிக்க முடியும், பளிச்சுன்னு இல்லையா? இந்த அம்பு உன் கையில இருந்துச்சுன்னா உனக்கு எதிராய் வருகிற காரியங்கள் மின்னலை போல விழுமா. பரிசுத்தா என்னோட பேசின மின்னலை போல விழும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் உன் கையில ஆல்ரெடி என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு, ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஆனா இதோட வேல்யூ என்ன செய்யல, தெரியல. எனக்கு தெரியல, இதோட வேல்யூ தெரியல. கடந்த நாட்கள் சொன்னார், துக்க நாட்கள் முடிந்து போகும், நீ செய்ய மாட்டேன், அழுதுகிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. போன வாரம் தானே, நீ அழுதி கொண்டுறாய் பேசினார்ல. இப்படி ஏகப்பட்ட சத்தியங்களை, வாக்குத்தத்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவரோடு பேசியிருக்கிறாரு. நீ எந்த அளவுக்கு இதை அத்தியாசப்படுத்துற, உன் வாழ்க்கையில அத உரிமையாக்கி கொள்ற. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 10 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பித்தோம். ஆவியானவர் நடத்தினார். ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு பாஸ்டர்லாம் நினச்சிட்டாங்க, ப்ரேயரில் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப தம்பி 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 அள வைத்தார் ஆண்டவர். ஏன் அப்படின்னா அவர் என்னோடு பேசுறாரு. பேசுறதுனால தான் இன்னைக்கு எனக்கு அதிகமாக தேம்பி தேம்பி அழுக வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, ரொம்ப அழாதல, ரொம்ப அழாத, சர்ச்சில் ரொம்ப அழாத. அவர் பேசும்போது நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? அவர் சொல்லுகிற வேடை கேட்கும்போது ஐயோ, இன்னும் மாற்றம் இல்லையே, இன்னும் மாற்றம் இல்லையே, என் விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் இல்லையே, அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, அவர் போராட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, கிராமத்தில் ஒரு மாற்றம் இல்லையே. இந்த ஏக்கம் வரும்போதெல்லாம் பரிசுத்த ஆவி என்னோடு பேசுறாரு. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பேசுறீங்க, ஆவியானோட்ட பேசுறீங்க, ஆவியானவர் உங்களோடு பேசுறாரா? அவருடைய சத்தத்தை மட்டும் நீங்க கேட்டுருங்க. கேட்டுட்டா நீங்க இருந்த நிலைமையில இருக்க மாட்டீங்க, ஒரு நாளும் இருக்க மாட்டீங்க. இருந்த நிலைமையில ஒரு நாளும் இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். ஆவியானோடு தெய்வத்தோடு நீங்க பேசுறீங்க, ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? உங்களை நீங்க கேட்டுக்கோங்க. ஆவியானவர் உங்ககிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப், ஆவிக்குரிய லைஃப் மாறும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாறும், நடைமுறை வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். ஏன் இன்னைக்கு மாற்றம் இல்லை? வெளியில போனா ஒண்ணு, உள்ள இருந்தா ஒண்ணு, சர்ச்சுக்குள்ள இருந்தா ஒண்ணு, சர்ச்சுக்கு வெளியே போனா ஒண்ணு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல ஒண்ணு, ஸ்கூல் வட்டாரத்துல ஒண்ணு, வேலை ஸ்தலங்கள ஒண்ணு, டிஃபரெண்டா இருக்கிறோம்.
ஏன் இல்ல அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட், ஆவியானோட நீ பேசுற, ஆவியானோர் சத்தத்தை நீ கேட்கறது இல்ல. அதனாலதான் இயேசு அவருடைய பிரசங்க செக்ஷன்ல, அவருடைய ஊழிய செக்ஷன்ல சொல்லுவாரு, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டவங்களுக்கு எல்லாம் காது இல்லையா? மாம்சிகமா இருக்குது, ஆவியின்படி கேட்க காதுல ஒரு செக்ஷனை சொல்லிட்டு சொல்லுவாரு, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். சத்தத்தை கேட்கிறோமா இன்னைக்கு? ஒரு கேள்விதான். எல்லா நாளும் கேட்கிறோமா? ஒரு கேள்வி. அப்படி சத்தத்தை கேளுங்க, அப்படி வார்த்தையை கேளுங்க. கேட்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு லைஃப் மாறும், இன்னும் பக்தி வைராக்கியம் பெருகும். ஆமே, அல்லேலூயா. ஓகே, அம்பு அம்புன்னு சொல்றோமே, எப்படி கொடுத்தாரு அம்பு தெரியலையே. கேள்வி வருதா இல்லையா? அம்புன்னு சொல்லிட்டாங்க, நிறைய வேடு சொல்லிட்டாங்க, இப்போ எப்படி அம்பு கொடுத்தாரு எனக்கு ஞாபகம் இல்லையே. கேள்வி வருதா இல்லையா? அம்புனா என்ன? அம்புனா என்ன? நீதிமொழிகள் ஒரு செக்ஷன் வாசிக்கிறோம், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ம் ம் வாசிங்க அந்த வார்த்தை. கரெக்ட். ம் 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 அம்பு அவர் ஈரலை பிளந்தது. என்ன செக்ஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, இன்னொரு வார்த்தை கூட வாசிங்க, சங்கீதம் 64:4. ம் ம் கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏற்றுகிறார். போதும். அப்ப அம்புனா என்னது சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுக்கு தெரியணும். கசப்பான வார்த்தையை மட்டும் சேர்க்காதீங்க. அம்புனா வேர்டு, வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் சொன்னாரா? சொன்னாரா? வாக்குத்தத்த வார்த்தைகள் எத்தனை பேசியிருப்பாரு உங்களுக்கு? வாக்குத்தத்த வார்த்தைகள் எத்தனை பேசியிருப்பாரு? ஒண்ணு ஒவ்வொரு பிரத்யேகமான அம்பு, பிரத்யேகமான அம்பு. ஜனங்களை திடப்படுத்தும்படி, உயிர்ப்பிக்கும்படி எப்பேற்பட்ட வேடெல்லாம் உங்ககிட்ட பேசினாரு. கடந்த வாரத்தில் நீ அழுது கொண்டுகிறாய். இப்படி எத்தனை வேர்டு பேசிட்டாரு. ஏன் இன்னும் மாறல அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். ஏன் இன்னும் மாறல? ஏன் மாறல? இந்த அம்புலாம் பெறுறீங்க, ரிசீவ் பண்றீங்க, ஆமீன் போட்டு ஏத்துக்கிறீங்க, ஆமீன் போட்டு ஏத்துக்கிறீங்க. எனக்கு கண்ட தரிசனம் என்னன்னா, எல்லாரிடமும் அம்பு கொடுக்கப்படுது. பிரத்யேகமா அம்பரா துணியில அம்பு இருக்குது. அம்பரா துணி தெரியும்ல, அம்பு வைக்கிற பையி. இந்த இந்த அம்பரா துணியில இருந்து அப்ப நினைச்சுறாரு, பரிசுத்த ஆவியான எடுத்து இந்தா புடி அப்படின்னு நினைச்சுறாரு, கொடுக்குறாரு. ஒவ்வொருவரும் கொடுக்குறாரு, யாரையும் விருதா விடுறது இல்ல. ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்திருப்ப, அந்த கஷ்டத்தை மாத்தும்படி அம்பரா துணியில இருந்து ஒரு வேடு, அவருடைய பொக்கிஷ சாலையில இருந்து ஒரு வார்த்தை எடுத்து உனக்கு கொடுக்குறாரு. நீ என்ன அழுதுகிட்டு இருக்க கூடாது, நீ தைரியமா இருக்கணும், என் பாதையில உண்மை உத்தமா ஓடணும்னு சொல்லிட்டு உன்னை திட்டப்படுத்தும்படி, உன்னை தைரியப்படுத்தும்படி, அபிஷேகத்தில் வளரும்படி ஏதோ ஒரு வேடு ஆவியானவர் உனக்கு வீசுறாரு. இதுதான் அம்பு, இந்த வேடு தான் அம்பு. இப்போ நான் ஆவியானவர்கிட்ட கேட்டேன், என்ன ஏசப்பா எல்லாத்துக்கும் அம்பரா துணியில இருந்து நல்ல அம்பு எடுத்து மின்னுகிற அம்பு, சர்வலுடைய அம்பு, கூர்மையாக்கின அம்பு, துளக்கப்பட்ட அம்பு, இப்படி பயங்கரமான வேடு எழுதப்பட்ட அம்பெல்லாம் என்ன செஞ்சிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. ஏன் இன்னும் வாழ்க்கை மாறல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இப்போ அவர் சொல்றாரு, இன்னும் உன் கண்ணை திறந்து பாருன்னு சொன்னார். இப்போ இங்க இருந்து கொடுக்கப்பட்ட அம்பு இப்போ டோரை திறந்து வெளியே போய், எல்லார் கையிலும் அம்பு இருக்குது, எல்லாரும் அம்போடு போறீங்க. இப்ப வெளியே நிறைய அம்பு செதஞ்சு கிடக்குது. அம்பு என்னச்சுது,
செதஞ்சு கிடக்குது, ஒரு இடத்துல இல்ல, செதஞ்சு கிடக்குது. அம்பு வெளியே 1 2 இல்ல, செதஞ்சு கிடக்குது. இப்போ ஒரு தூதன் வருத்தத்தோடு வந்து, நான் கண்ட காட்சி, எல்லாத்துக்கும் அம்பு கொடுக்கப்படுது, எல்லாம் பிரேயரை முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு கான்செப்ட் யோசிக்கிறாங்களாம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, பில் இல்ல, என்னது இல்ல, பில்லு என் கையில இல்ல, என்னது இருக்குது, அம்பு இருக்குது, அம்பு விட வில்லு இல்ல, அம்பு இருக்குது, அம்போட வில்லு இல்ல. இப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும், மறைப்பொருள் அடங்கி இருக்குது. சரியா? ஏதோ ஒரு செக்ஷன்ல நீ உன்னை மட்டுப்படுத்தி வெளியே போய் அந்த வார்த்தையாகி அம்ப போட்டுட்டு போற. வெளியில ரோட்டு கூட போகலங்க, வெளியில ரோட்டு கூட போகல, இந்த பக்கம் ரோட்டுக்கும் போகல, இந்த பக்கம் ரோட்டுக்கும் போகல. அதுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க, எவ்வளவு இருக்கும். ஏதோ ஒரு செக்ஷன்ல தூக்கி போடுற, தூக்கி சாதாத்துக்கு போடல, தூக்கி அப்படி போட்டு போயிட்டே இருக்கிறேன். இப்போ வருத்தத்தோடு ஒரு தூதன் இந்த அம்பெல்லாம் பறக்கிறான், ஒண்ணா பறக்கிறான். இந்த அம்பெல்லாம் பறக்கும் போது அவன் சொல்றான், எப்படி எழுதப்பட்டிருக்கு பாரு, சர்வ வல்லமையுடைய அன்பு, மின்னுகிற அம்பு, மின்னலை போல பாயிற அம்பு, துலக்கப்பட்ட அம்பு, மின்னுகிற அம்பு. எனக்கு மட்டும் இதை தந்திருந்தா, எனக்கு மட்டும் இதை தந்திருந்தா, இதை நான் பொக்கிஷமா வச்சிருப்பேனே, எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ணிருப்பேனே. என்ன இந்த ஜனத்துக்கு பணிவிடையா வச்சுட்டார, இந்த ஜனம் இதை அறியலையே. புலம்புறான், புலம்பி புலம்பி ஒன்னொன்னா எடுக்கிறான், ஒன்னொன்னா எடுக்கிறான், புலம்பி புலம்பி. மின்னல போல பாயிர அம்பு இருக்குத, மிஸ் பண்றாங்கள. ரட்சிப்பின் அம்பு இருக்குத, மிஸ் பண்றாங்கள. எப்போது துலக்கப்பட்ட தீட்டப்பட்ட சவரன் கத்தியை விட சார்பா இருக்கிற அம்பு இருக்குத, மிஸ் பண்றாங்கள. என் ஜனம், என் ஜனம். எனக்கு எனக்கு ஒரு ஏக்கம், ஏன் வருத்தப்படுற, ஏன் ஃபீல் பண்ற, ஏன் கலங்கி கலங்கி ஒன்னொன்னா எடுக்கிறிய, ஏன்? இது விலையேறப்பட்டது, இது விலையேறப்பட்டது, இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது விலையேறப்பட்டது, இது விருதா இப்படி கிடக்குத, விருதா இது கிடக்குத, இதை நான் திரும்பவும் எடுத்து என் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி திரும்பவும் என் அம்பரா துணியில நான் வச்சிருக்கிறேன். திரும்பவும் எடுத்து என் எஜமானதுல நான் கொடுக்கிறேன். அவரு அம்பரா துணியில அதை வைக்கிறாரு, திரும்பவும் என் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி, திரும்பவும் என் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி. எஸ் ரா கா தா ரா கா தூ ரா மா ரா சே கா ரா கா தா ரா பாலா ரா தூடா ரா சியாலா. எலும்பு எலும்பு சியானே, எலும்பு எலும்பு சியானே, ஓ வல்லமை தரித்துக்கோ, தூசிய ஓரை விட்டு நீ எலும்பு. Yes, 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 yes. ஒரு அம்பு உனக்கு நேரம் வருது, ஒரு அம்பு உனக்கு நேரம் வருது. புடிச்சுக்க, புடிச்சுக்க, வார்த்தையாகி அம்பு புடிச்சுக்க. எஸ் 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 எஸ். உன்னால ஜெயமா வாழ முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, நீ பரிசுத்தமா வாழ முடியுதான் இந்த மின்னுகிற அம்பு, இந்த மின்னுகிற அம்பு. நீ பரிசுத்தமாய் வாழும்படி மின்னுகிற அம்பு. ஓ ஷாலரா
திபராஷி ஆதிலா ருபிலி சலா தியா தடா. எஸ் 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 எஸ். ஓ பரிசுத்தாவே உங்களை எப்படி ஆவறாரோ அப்படி நீ ஆராதி, அப்படி ஆராதி. நீ முழங்கால் போடணும், முழங்கால் போடுதுக்கோ. எந்திக்கணுமா எந்திரிச்சுக்க. கண்ணீர் வடிக்குமா கண்ணீர் வடி. ஏதோ ஒரு செக்ஷனை நீ தடுமாறி இருக்கிற, ஏதோ ஒரு செக்ஷனை நீ மிஸ் பண்ணி இருக்கிற. அதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, ஓ சர்வ வல்லமையுடைய அன்பை எடுத்துக்கோ. உனக்காக ஒரு காரியத்தை செய்யும்படி, ஓ ரட்சிப்பு குடும்பம், ஓ குடும்பம் ரட்சிக்கப்படும்படி ஒரு ரட்சிப்பின் அன்பை உனக்கு தந்திருக்கிறாரே. அலட்சியப்படுத்தாத. ஓ ஷாலா ரகாதுலா ரிதலா நிகடாதுலா ரபலரா. எஸ் 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 எஸ். ஓ அபிஷேகம் வளரும்படி, ஓ அபிஷேகம் வளரும்படி ஒரு அபிஷேக தைலத்தின் அம்பு, ஒரு அபிஷேக தைலத்தின் அம்பு உனக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது. எஸ் 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 எஸ். சாமுவேலின் புஸ்தகத்துல ஓ சவுல் தாவீதை கொல்ல வகை தேடும் போது யோனத்தான் அதை எப்படியாவது அறிந்து தாவீதை அறிவிக்கும்படி அவன் ஒரு திட்டத்தை போடுறான். ஓ நான் என் தகப்பனிடத்தை விசாரிச்சுட்டு திட்டமா இப்படிதான் காரியம் சொன்னா நான் 3 அம்பை எய்வேன், 3 அம்பை எய்வேன். இந்த அம்பை எடுக்கும்படி ஒரு பிள்ளையாண்டானை நான் அனுப்புவேன். இந்த பிள்ளையாண்டான் போகும்போது அம்பு உனக்கு அப்பாலே இருக்குதுன்னு சொன்னா, என் தகப்பன் உன்னை கொல்ல வகை தேடுகிறா, நீ கடந்து செல்லலாம். இல்ல பிள்ளையாண்டனை பார்த்து அம்பு உனக்கு இப்பாலே இருக்குதுன்னு சொன்னா சமாதானம், இவ்விடத்து விட்டு நீ போயிடாத. இதான் அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். அதில் வீசப்பட்ட அம்பை எல்லாம் அந்த பிள்ளையாண்டான் பொறக்கி தன்னுடைய எஜமான்ட்ட கொண்டு கொடுத்தான். தன்னுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து